சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தமிழகத்தில் ஜூலை 4 மற்றும் 5 தேதிகளில் ஆசிரியர் தகுதித் தேர்வானது நடைபெறும் நிலையில் தேர்வு எழுதுவோருக்கான ஹால் டிக்கெட் தற்போது ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முதல் முறையாக பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தகுதித் தேர்வானது நடத்தப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். தேர்வு எழுத போறவங்களுக்கு என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேர்வுனாலே வழக்கமா பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதுவாங்க. அப்படி இல்லைன்னா வேலை வாய்ப்பிற்காக படித்த பட்டதாரிகள் தேர்வு எழுதுவதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா முதல் முறையா, அதாவது ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடியவர்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் வேலை பார்க்கக்கூடியவங்க முதல் முறையா ஒரு போட்டித் தேர்வை எழுத போறாங்க. வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த தேர்வு நடக்க போகுது. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள், அதாவது 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள், 6லிருந்து 8ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்கள், இவங்க 2 பேருமே ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதாம ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசு பணியில சேர்ந்தவங்க. இப்ப அந்த இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில இந்த தகுதி தேர்வுல கண்டிப்பா அவங்க வெற்றி பெறணும். அப்படி இல்லைன்னா அவங்க பணியிலிருந்து கட்டாய ஓய்வுல செல்லணும் அப்படின்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. 3 ஆண்டுகளுக்குள்ள இவங்க இந்த டெட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் முதல் முறையா இந்த தேர்வானது வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில நடக்குது. இந்த நிலையில அந்த தேர்வு எவ்வளவு பேர் எழுத போறாங்க, எத்தனை மையங்கள் நடக்குதுங்கிற விவரங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கு. அதன்படி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில நடக்கக்கூடிய தாள் 1 பேப்பர் 1ங்கிறது இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த தேர்வுல மொத்தம் 222 மையங்கள்ல இந்த தேர்வு நடக்கும்னும், இதுல 61,386 பேர் பங்கேற்பாங்க அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பேப்பர் 2, அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு இது. இந்த தேர்வு 613 மையங்கள்ல நடக்கும்னு 1,67,743 ஆசிரியர்கள் இந்த தேர்வுல பங்கேற்பார்கள் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிச்சிருக்கு. இப்போது இந்த தேர்வுல பங்கேற்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஆல் டிக்கெட்டை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துல ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. எனவே தேர்வு எழுத போகிற எல்லாருமே இந்த ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தேர்வு நாள் அன்னைக்கு காலையில 8:30லிருந்து 9:30 மணிக்குள்ள தேர்வு மையங்களுக்கு வந்துடணும் அப்படின்னு, அதே மாதிரி அசல் அடையாள ஆவணம் கொண்டு வர வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதோட 2 பிளாக் பால் பென் கொண்டு வரணும். இதை தவிர வேற எதுவும் அனுமதி கிடையாது அப்படின்னும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்து வெளியிட்டிருக்கு. ஸோ அந்த 3 ஆண்டு கால அவகாசத்துல முதல் முறையா நடத்தப்படக்கூடிய தேர்வு இது பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுத போறாங்கிறது குறிப்பிடத்தக்கது. நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.